வரலாற்றில் மாபெரும் கோட்டைகள் மண்ணோடு மண்ணாவதை நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் பூமியில் அரசனாக இருந்தவர்கள் பொன்னாசை மற்றும் பதவி ஆசையோடு கொடூரத்தனமாக அரசாண்டு வந்தார்கள். அவர்களுடைய இந்த பேராசையில் எவரேனும் குறுக்கே வந்தால் அவர்கள் வாளுக்கு பலியானார்கள். இதனால் அநீதி ஆளத் துவங்கி விடுகிறது. தன் மீது நடக்கும் கொடுமைகளை சகிக்க முடியாமல் பூமாதேவி பிரம்மதேவனின் உதவியை நாடினாள். இந்த கொடூரத்தனத்திலிருந்து தன்னை விடுவிக்குமாறு பிரம்மனிடம் வேண்டினாள். உடனே பிரம்மதேவர் மற்ற தேவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு பார்க்கடல் வாசியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சந்தித்து அவரிடம் பூமியில் அவதரித்து பூமாதேவியின் துன்பத்திற்கு விமோச்சனம் அளிக்கச் சொல்லி வேண்டினார். என் மதிப்பிற்கு மேலான பக்தர்களே, உங்கள் குறைகள் என் செவிக்கு எட்டியது. சத்தியத்தையும் தர்மத்தையும் இவ்வுலகில் காத்து அதர்மத்தை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆகையால் வெகு விரைவில் நான் பூமியில் அவதாரம் எடுப்பேன். மகனே கிருஷ்ணா, ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய்? இந்த கன்றை தன் தாயிடம் இருந்து என்னால் பிரிக்க முடியவில்லை. பால் அனைத்தையும் இதுவே குடித்து விட்டது என்று நினைக்கிறேன். நீயும் கிருஷ்ணனை போல் ஆகிவிட்டாயா? ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாய்? கவனமாய் போய் வா செல்லம்மே. உன் வருகைக்காக நான் காத்திருப்பேன். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே வந்துவிடு. கிருஷ்ணா, நீ இங்கே இருக்கிறாயா? நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்துள்ளேன். என்னவென்று பாரு. என் உணவில் நீங்க இதை சேர்க்கவில்லை அம்மா. தொடாதே, இது உனக்காக இல்லை மது. ரோஜாவின் சாறை ஊற்றி குங்குமப்பூவை சேர்த்து ரசகுல்லாவை செய்தது கிருஷ்ணாவுக்கு பிடிக்கும் என்றுதான். இது அவனுக்கு மட்டும்தான். சரி, நீ செல். உனது உணவை நான் உனக்கு கட்டி கொடுத்து விட்டேன் அல்லவா? ஆஹா, அற்புதமான ருசி. என்ன கோமலானி, மதுவுக்கும் கொஞ்சம் ரசகுல்லா கொடு. ஆம் தாயே, அவர்கள் சொல்வதை கேளுங்கள். ஆஹா, என் செல்லத்தின் செல்லம் அழகு கண்ணா, உனக்காக இனிப்பு வகைகளை கொண்டு வந்துள்ளேன். அதுவும் உனக்கு மிகவும் பிடித்தவை. மிருதுவாக, மென்மையாக. இது உன் நாவில் அப்படியே உருகிவிடும். கிருஷ்ணா, என் நீலமேக வண்ணா, நான் இதை உனக்காகத்தான். இது அளவுக்கு அதிகமாக போய்கொண்டிருக்கிறது கிருஷ்ணா. சீக்கிரம் கிளம்பு. வந்த அனைத்தையும் நண்பர்களோடு பகிர்ந்து கொள். நிச்சயம் தாயே. என் மீது இவ்வளவு பாசமா? இது அனைத்துக்கும் எனது நன்றிகள். யசோதா, உன்னுடைய கண்ணன் அதிசயமானவன். எவ்வளவு அழகாக அவன் புல்லாங்குழலை ஊதி மற்றவர்களை பட்டாம்பூச்சி போல் ஆட வைக்கிறான். விடிந்ததும் அவன் முகத்தை பார்க்க வேண்டும் என்றிருக்கிறது. அதிலும் அவன் பால் போன்ற முகம், அழகான சிரிப்பு என்னை நாள் முழுக்க மயக்கி விடுகிறது. சம்பா கூறியது சரிதான். தெரியவில்லை யசோதா, சில நேரங்களில் எங்கள் பிள்ளைகளையே நாங்கள் மறந்து விடுகிறோம். எப்போதும் கண்ணனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நீ கொடுத்து வைத்தவள் யசோதா. கண்ணன் எனக்கு மகனாக வந்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. எங்களுக்கும் தான். பிரம்மதேவா, நான் கண்ட காட்சியை உங்களிடம் வர்ணித்து விட்டேன். இந்த சிறு பிள்ளையான கிருஷ்ணன் நிச்சயம் அந்த பரந்தாமனாகத்தான் இருக்க வேண்டும். பானு, உனக்கே தெரியும் இந்த சிருஷ்டிக்கு காரணகர்த்தா நான் தான் என்று. அந்த பரந்தாமன் என்னிலும் மேலானவர். அவரை பற்றி நான் அறிய மாட்டேனா? அவர் எதற்காக வைகுண்டத்தில் இருக்கும் சொர்க்கபுரியை விட்டு பிருந்தாவனத்தில் ஏழை கிராமவாசிகளோடு வசிக்க வேண்டும் சொல்? நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் பிரம்மதேவரே. ஆனால் இயற்கையின் கட்டளையை மீறி அதை மாற்றும் சக்தி வேறு யாருக்காவது உண்டா கூறுங்கள். இன்று காலைதான் அவன் விஷம் கக்கும் அரசன் அகாசுரனை கொன்றான். ஓ, அப்படியா கூறுகிறாய்? அது என்னை பிரமிக்க வைக்கவில்லை பானு. அந்த பரந்தாமனை பற்றி எனக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்க முடியாது. அவருக்கு ஒரு சேவகன் என்ற முறையில் அவர் எடுக்கும் அவதாரங்களை பற்றிய அறிவிப்பு எனக்கு முன்னதாகவே வந்துவிடுகிறது. ஆகையால் இந்த சிறு பிள்ளை நிச்சயம் ஒரு பயங்கரமான மந்திரவாதியின் மாயசக்தியாகும். இருப்பினும் இவன் அப்பாவி மானுடர்களை தன் மாயசக்தியால் அவன் மயக்குவதற்கு முன்னால் அவன் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உத்தரவு பிரம்மதேவரே. நிலைமையை என் கையில் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. பூமியில் பிருந்தாவன கிராமத்தில் அவன் வாழும் இடத்திற்கு இப்பொழுது நான் செல்ல வேண்டும்.
இதில் நீ எனக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். நிச்சயம் பிரம்மதேவரே. என் ஆருயிர் நண்பர்களே, உங்கள் அனைவரோடு விளையாடுவது எனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. பிருந்தாவனத்தின் காட்டை போன்ற அழகான இடம் உலகில் வேற எங்கும் இல்லை. எனக்கும் இந்த காடு ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கும் வரை பசி வருகிறதா தாதி? பேராசை பெருநஷ்டம் என்ற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே. இதோ இருக்கிறானா அந்த பச்சிளம் பாலகன்? சிறு பிள்ளையைப் போல் விளையாடிக் கொண்டிருக்கிறானா? இவனுடைய மாய சக்திகள் எப்போது வெளிப்படும்? இந்த மாடு மேய்ப்பவனால் என்ன அதிசயத்தை கொண்டு வர இயலும்? அந்த அதிசயத்தை இதோ பாருங்கள். இன்று காலை கிருஷ்ணனால் கொல்லப்பட்ட மலைப்பாம்பு இதுதான். பானு, என்ன பானு இது? இந்த விஷயத்திற்கு அதிர்ச்சி அடைவதா? என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. உடனே கூறுங்கள். ஆனால் நாம் எதிர்கொள்ளப் போவது மிகவும் சாதுரியமானவன். அதை நீங்கள் மறவாதீர்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமான பொறுப்பை பரந்தாமன் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். அதை நீ மறந்து விட்டாயா? இந்த சிறு மாயாவின் ரகசியங்களை பிரம்மனால், அதாவது என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? நெருங்கி வா. அப்படித்தான் ஹம்சி. இது போல் நன்றாக உண்டால்தான் நீ அழகான பசுவாக மாறுவாய். அப்போதுதானே கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் பால் கொடுக்க முடியும். நில்லுங்கள், செல்லாதீர்கள். ஹம்சி, என் செல்ல கன்றுக்குட்டி, நீ எங்க சென்றாய்? கிருஷ்ணா, ருசியான சமோசாக்களை கொண்டு வந்திருக்கிறேன். இந்தா, நீ ஒன்றை சாப்பிடு. இங்கே பார் கிருஷ்ணா, என் அம்மா பனிக்கட்டியை போல் அழகாக செய்துள்ள ரசகுல்லாவை பார்த்தாயா? இதிலும் கொஞ்சம் எடுத்துக்கொள். என் அம்மா சுவையான கச்சோரிகளை அனுப்பியுள்ளார். உனக்கும் கொடுக்க வேண்டும் என்றார். கிருஷ்ணா, உனக்கு பிடித்த இன்னொரு இனிப்பும் வைத்திருக்கிறேன். கொஞ்சம் எடுத்துக்கொள்ளேன். என் அன்புக்குரிய நண்பர்களே, நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? ருசி மிகுந்த வாசனை நிரம்பிய மாம்பழ ஸ்ரீகண்ட். என் தாய் இதை அனைவருக்கும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஹம்சியை என்னால் காண முடியவில்லை. ஒரு இடம் விடாமல் தேடிவிட்டேன். முதலில் வந்து நீ உட்காரு சுபலா. இன்னும் நீ உன் பங்கை சாப்பிடவில்லையே, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவைகள் காட்டிற்குள் சென்றிருக்க வேண்டும். நீ உட்கார்ந்து உணவருந்து. அனைவரும் இங்கே இருங்கள், நான் கன்றுக்குட்டிகளோடு வருகிறேன். இதோ பாருங்கள், மழை பொழிகிறது. தூசியா? கிருஷ்ணா இதுவரை திரும்பி வரவில்லை.
கன்றுகளை என்னால் தேட முடியவில்லை. உங்கள் உதவி எனக்கு வேண்டும். மது, ஸ்ரீதம், சாரு, சுபாலா, அனைவரும் எங்கே சென்றீர்கள்? இந்த விளையாட்டை விளையாடியது யார்? இது உன் வேலைதானா? பிரம்மதேவரே, என்னோடு விளையாட ஆசையா? உங்கள் வாக்கின்படிதான் பூமியில் அவதரித்தேன். ஆனால் இதை தாங்களே மறந்துவிட்டீர்கள் போல இருக்கிறதே. சுபலா, மது, எனது மகனை நீங்கள் பார்த்தீர்களா? கிருஷ்ணனும் மற்ற பிள்ளைகளும் இன்னும் திரும்பவில்லையே. அவர்கள் இந்நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும். வெகு நேரம் ஆகிவிட்டது. தன் மகனை காணாமல் தாய் அனைவரும் வருத்தத்தில் இருப்பார்கள். பிரம்மனின் இந்த விளையாட்டு எந்த தாயின் உள்ளத்தையும் நான் உடைக்க விட மாட்டேன். பிருந்தாவனத்தின் தாய்மார்கள் என் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கிறார்கள். தங்கள் மகனை விட என்னை தான் சிறந்ததாக நினைக்கிறார்கள். அதுவும் அங்குள்ள பசுக்கள் தன் கன்றுகளை விட என் மீது பாசம் வைத்திருக்கிறது. எந்த வாய்ப்பை நினைத்து அவர்கள் பரீட்சிக்க நினைக்கிறார்களோ அந்த பரீட்சையை நான் அவர்களுக்கு வைக்கிறேன். வாருங்கள், நாம் உடனடியாக வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்பொழுதே அவர்கள் கவலையில் நம்மை தேடிக்கொண்டிருப்பார்கள். அதோ அதோ வந்து விட்டான். அப்பழுக்கற்ற ஒளி மிகுந்த மேனி. மது, என் மகன் கிருஷ்ணனை போல் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறான். என் சுபலா கூட அப்படிதான் தெரிகிறான். என்ன யசோதா, எல்லா பிள்ளைகளும் ஜெகஜோதியாக இருக்கிறார்கள். இந்த மாலை நேரம் வினோதமாக தெரிகிறார்களே. அனைவரும் கிருஷ்ணனை போல் காட்சியளிக்கிறார்கள். சரியாக சொன்னாய். ஏதோ மாயை நிகழ்ந்துள்ளது. இப்படித்தான் கிருஷ்ணா தன்னுடைய தொலைந்த நண்பர்களைப் போலவே தன்னை உருவாக்கி வைத்திருந்தான். மாதங்கள், நாட்கள், காலங்கள் கூட கழியத் துவங்கின. பிரம்மதேவர் அந்த பிள்ளைகளையும் கன்று குட்டிகளையும் கனவுலகத்தில் மறைத்து வைத்திருந்தார். அதே நேரத்தில் கிருஷ்ணா பிருந்தாவனத்தில் உள்ள தாய்மார்கள் மனதில் அன்பை பொழிந்து கொண்டிருந்தான். அதோடு அங்குள்ள பசுக்களும் தன் கன்றுக்காக பாலை ஊட்டிக் கொண்டிருந்தன. கிராமவாசிகள் தொடர்ந்து அவர்களுடைய சந்தோஷத்திற்கான காரணத்தை அறியாமல் இருந்தார்கள். அந்த சந்தோஷத்தின் காரணம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஏதோ ஒரு ரூபத்தில் கிருஷ்ணன் உருமாறியிருந்தான். கிருஷ்ணா பிருந்தாவனம் முழுவதிலும் வியாபித்திருந்தான். யசோதா, பிருந்தாவனத்தில் இப்போதெல்லாம் அளவில்லாத சந்தோஷம் நிகழ்கிறதே. நீங்கள் சொல்வது உண்மைதான். யாரும் இப்பொழுதெல்லாம் குறை கூறுவதே இல்லையே. தந்தையும் தாயும் பிள்ளைகளைக் கண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பசுக்கள், அதன் கன்று மேல் உள்ள பாசம் இருக்கிறதே எக்கச்சக்கமாகிவிட்டது. பசுக்கள் தன் கன்றுகளை பிரியவே மாட்டேங்கிறது. அனைத்து தாய்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் மிகவும் திருப்தியாக இருக்கிறார்கள். கிருஷ்ணனால் எனக்கு கிடைப்பது போல் இருக்கிறது. அவனோடு நான் இருக்கும் பொழுது ஏதோ மாயை சக்தியால் பிணைக்கப்பட்டது போல் உள்ளது. இப்பொழுது அனைவருக்கும் அதே நிலைமைத்தான் உள்ளது. சரியாகச் சொன்னாய். இது மாயாஜாலம்தான். பிருந்தாவனம் ஏதோ மாய சக்திகளால் கட்டப்பட்டுள்ளது. இது யாருடைய செயலாக இருக்கும்?
கிருஷ்ணா, இது நீதான் என்று எனக்கு தெரியும். எப்படி நடந்தது? எப்படி இப்படி ஒரு நிகழ்வை நான் மறந்து போனேன்? பூமியில் நான் வந்து ஒரு வருட காலம் ஆகிவிட்டதே. நண்பர்களையும் கன்றுகளையும் தொலைத்த கிருஷ்ணன் இப்போது என்ன செய்கிறான் என்பதை பார்த்து விட்டு வருகிறேன். இது எப்படி சாத்தியமாயிற்று? மேகத்தில் அவர்களை யோக நித்திரையில் வைத்திருந்தேனே. கன்றுக்குட்டிகள் கனவுலகில் வாழ்ந்திருந்தனவே. அனைவரும் எவ்வாறு இங்கு இருக்க முடியும்? கிருஷ்ணனோடு விளையாடிக் கொண்டிருக்க முடியும்? அவன் என்ன இது? எப்படி என்னுடைய பரந்தாமன் மகாவிஷ்ணு, நான் தான் பிரம்மா, என்னை சுற்றி இத்தனை பிரம்மாக்களா? என்ன நடக்கிறது இங்கு? காப்பாற்றுங்கள் பரந்தாமா, என்னை சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறதோ? பரந்தாமா, 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 எப்படி இப்படி ஒரு தவறை நான் செய்தேன்? என்னை நீங்கள் மன்னித்தருள வேண்டும். நான் முக பிரம்மனே, உங்களின் வேண்டுகோள் படிதான் நான் பூமியில் அவதரித்தேன். ஆனால் உங்களை போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நபர் கூட முக்கியமான உண்மையை மறந்து சுற்றி இருக்கும் மாயையில் மூழ்கிவிட்டீர்கள். தாங்கள் என்னை முழு மனதோடு வணங்குகிறீர்கள். உங்கள் மனதில் களங்கமில்லை. ஆகையால் இங்கு ஒரு மாயையை உருவாக்கி உங்களுக்கு நிரந்தர உண்மையை ஞாபகப்படுத்தினேன். அனைத்து பிரம்மாண்டங்களில் உள்ள பிரம்மாக்களை நான் இங்கு வரவழைத்துள்ளேன். உன்னை பற்றிய உண்மைகளை நீ அறிந்து கொள்வாய் என்பதற்காக தான் இதை செய்தேன். ஆயிரக்கணக்கில் பிரம்மாண்டங்கள் இருக்கையில் உனது பொறுப்பு ஒன்று மட்டும்தான். நீ காக்கும் பிரம்மாண்டத்தை விட பெரிய பிரம்மாண்டங்களும் உள்ளது. அதிக சக்தி வாய்ந்த பிரம்மாக்களும் உள்ளார்கள். சில விஷயம் உன் மூளைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். அடியேனை மன்னியுங்கள். தங்களுடைய சக்திக்கு முன்னால் நான் சாதாரண மின்மினி பூச்சி போலாவேன். ஆனால் தங்களது ஒளியோ 1000 சூரியனுக்கு நிகரானது. ஆனால் ஒன்றை கூறுங்கள், பிருந்தாவனத்தில் இருக்கும் தங்கள் நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய அற்புத செயல்திறன் பார்த்து ஏன் மிரண்டு போவதில்லை? அவர்கள் உங்களை செல்லப்பிள்ளையாகவே பார்க்கிறார்கள். அவர்களின் பாசம் மிகவும் தூய்மையானது பிரம்மா. நான் செய்யும் காரியம் சிறியதோ அல்லது பெரியதோ அவர்களின் பாசம் குறைவதில்லை. வேத சூத்திரங்களாலோ அல்லது தியானத்தால் மட்டுமே என்னை புரிந்து கொள்ள முடியாது. உண்மையான பாசமும் உண்மையான பக்தி மட்டுமே என்னை ஈர்க்கும். ஓ கிருஷ்ணா, நீயே விஷ்ணுவின் அம்சமாவாய். நான் உங்கள் சேவகன். நான் செய்த பெரும்பழையை மன்னித்து அருளுங்கள். தாங்கள் யார் என்று விஸ்வரூப தரிசனத்தில் காட்சியளித்து விட்டீர்கள். நான் அதற்கு காலாகாலமாக கடமைப்பட்டிருக்கிறேன். இனி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் ஒரு சிறு பாலகனாகவே பார்ப்பேன். அது மட்டுமல்லாமல் நான் செய்த தவறை நான் மறக்கவே மாட்டேன் பிரபுவே. ஆருயிர் நண்பர்களே, இன்னும் எவ்வளவு நேரம் உறங்குவீர்கள்? வீட்டிற்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. கிருஷ்ணா, நான் மிகவும் விந்தையான கனவு கண்டேன். நானும் தான். வயிறு நிறைய உணவருந்தி நீங்கள் மதிய நேரத்தில் உறங்கினால் இவ்வாறே நடக்கும்.
ஏதோ ஒரு வருட காலம் உறங்கியது போல் உள்ளது. உண்மைதான், சில நேரம் உறங்கிய நேரத்தை கணக்கிடுவது மிகவும் கடினம்தான். என்ன கிருஷ்ணா, என்ன நேர்ந்தது? இருந்த மாயையை யார் மாற்றியது? என்ன தாயே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? மாயையா? நான் உங்களுடைய செல்ல பிள்ளை, மந்திரவாதி இல்லையே. கிருஷ்ணா